ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக். வணக்கம் 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 மக்களே. நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள்லாம் மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தலைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். தலைக்கு மேலே பிரச்சனை, தலை மேலே பிரச்சனைன்னு பார்த்தா பொடுகு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பொடுகு பற்றி பார்க்க போகிறோம். இப்போது முடி உதிர்றது, முடி பஞ்சு பஞ்சாக கொட்டுது, இல்லை எனக்கு அப்படியே ரூட்டோடு கொட்டுது, வேரோடு கொட்டுது, இல்லை உடஞ்சி கொட்டுது, இல்லை நுனியில் ஸ்ப்ளிட் ஆகுது, எனக்கு இளநரை இருக்குது, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, சோரியாசிஸ் இருக்குது, இந்த மாதிரி தலைக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பொடுகு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டேண்ட்ரஃப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேண்ட்ரஃப் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, டேண்ட்ரஃப்ங்கிறது ஒரு ஃபங்கல் தான், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா மெலஸ்தீசியா ஃபர்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அது என்ன பண்ணுன்னா, நம்ம ஒரு வேர்க்கால்களுக்கு அடியில் ஒரு முடிக்கு அடியில் சீபம்ங்கிற ஒரு ஆயில் வந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆகும். அந்த ஆயில் வந்து என்ன ஆகும்னா, நம்ம ஹேரை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி நம்மளை நல்லா வச்சுக்கும். அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். ஹேருக்கு அடியில் பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகி, அதாவது டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், செத்த செல்கள்லாம் நம்மளுக்கு வந்து வெளியேறும். அதெல்லாம் சேர்ந்து தான் பொடுகாக மாறுது. இப்போ அந்த பொடுகெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட்டில் நல்லா வளரக்கூடிய ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இதில் வந்து நிறைய விதமான டைப் இருக்குது. அதாவது விசிபிள் டேண்ட்ரஃப், இன்விசிபிள் டேண்ட்ரஃப், வெட் டேண்ட்ரஃப், ட்ரை டேண்ட்ரஃப், அப்படி நிறைய டேண்ட்ரஃப்லாம் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய விஷயமாகவே எப்போ பார்த்தாலும் தலையில் நான் சுரிஞ்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு வெளியில் போகிறதுக்கே வெக்கமாக இருக்குது, என் ஹேர்லெல்லாம் கொட்டிடுது. நம்ம நிறைய விளம்பரத்தில் பார்த்துருப்போம். இந்த கருப்பு ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா முடியெல்லாம் கொட்டி இப்படி தட்டி நிறைய விளம்பரம், ஷாம்பு விளம்பரம்லாம் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ரியல் லைஃப்லேயும் நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து அரிப்பாக இருக்குது தலை, எனக்கு தலைக்கு மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது சோரியாசிஸையும் டேண்ட்ரஃபையும் நம்ம வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதாவது சோரியாசிஸுங்கிறது வேறு விதமான டிசீஸ். அதில் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் காதுக்கு பின்னாடி எல்லாம் வந்து நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், பின்னாடி ரெட் ரேஷஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து தலைக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப் சோரியாசிஸ் இந்த நெத்திலலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம டேண்ட்ரஃபில் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ டேண்ட்ரஃபில் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம சரியாக பார்க்காதனால சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10-12 வயசுலேயே வந்து டேண்ட்ரஃப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 18-19 வயசில் பார்த்திங்கன்னா ஹேர்லாஸ், அலபேஷியா டொட்டாலிஸ், அலபேஷியா ஏரியோட்டா, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க வந்து சஃபர் ஆகிடுறாங்க. அப்போ வந்து நம்ம டேண்ட்ரஃப்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கவனமாக வந்து வந்த உடனேவே வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து வளர பார்த்திங்கன்னா அந்த புருவத்தில் இருக்கிற முடியெல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடும். அது வந்து அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்டேஷன்லாம் பண்ணி ஹேர்லாம் வந்து நடணும் அப்படிங்கிற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சிலவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டேண்ட்ரஃப்காக போயிட்டு ஸ்பா போவாங்க, போயிட்டு நிறைய ஹெட் பாத் பண்ணுறது, அந்த ஹேருக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து கரெக்டனைசேஷன் அது இதுன்னு போட்டு கண்ணா பின்னான்னு பண்ணுவாங்க. நம்ம அப்படியெல்லாம் பண்ணணுமே, நம்ம ஹேரை வந்து டேமேஜ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ டேண்ட்ரஃபில் விசிபிள் பார்க்குறப்போ வெளியில் ஃப்ளேக்ஸாக, அதாவது படலாக வந்து வெளியிலே தெரியும். அப்படியே கொத்தாக கொட்டும். நம்ம தலை சீவிறப்போ நமக்கு கொட்டும். இப்போ பில்லோவில் படுக்கிறோன்னா அந்த தலகாணியிலலாம் காலையில் ஏஞ்சி பார்க்குறப்போ நல்லா கொட்டி கிடக்கும். அது வந்து விசிபிள் டேண்ட்ரஃப்னு சொல்லுவோம். இன்விசிபிள் டேண்ட்ரஃப் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பொடுகு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிம்பாங்க. இப்போ முகத்தில் வந்து கிளினிக் வர பேஷண்ட்ஸ்லாம் பிளாக் கலரில் ஸ்பாட்டோட ஒரு ரெட் கலர் ஹியூஜாக ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி வந்துட்டு இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நிறைய ஸ்கின் டாக்டர்கிட்ட பார்த்துட்டோம், அப்போது அந்த ஆயின்மெண்ட் லோஷன்ஸ்லாம் தராங்க, போடுறப்ப நல்லா இருக்குது, திருப்பி வருது, இதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்பாங்க. நான் பொடுகு இருக்காப்பா அப்படின்னு கேட்டால் பொடுகுலாம் இல்லையே அப்படிம்பாங்க. பொடுகு இல்லையா, நீங்கள் தலையெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிப்பீங்க அப்படின்னு கேட்டால் 2 நாள் குளிப்பேன், வாரத்தில் 2 நாளைக்கு குளிப்பேன் அப்படிம்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு தலை நல்லா ஃப்ரீயாக இருக்கா, உங்கள் சீப்பில் எதுவும் அழுக்கு வந்துடுது அடிக்கடி அப்படின்னு கேட்டால் ஆமாம் அழுக்கு வந்துடுது அப்படிம்பாங்க. சொரியிறப்ப கையில் எதுவும் அழுக்காக வருதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் கையில் எனக்கு அழுக்கு வருது அப்படிம்பாங்க. அதுதான் இன்விசிபிள் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஒரு தலையில் பார்த்திங்கன்னா ஒரு மெழுகு மாதிரி படிஞ்சிருக்கும், அது வெளியில் தெரியாது. சீப்பு பார்த்திங்கன்னா அடிக்கடி அழுக்காயிடும், நம்ம சொரிஞ்சோம்னா கையிலலாம் அழுக்காக வரும். 1 to 1 நாள் தலை குளிக்கலைன்னா ஸ்மெல் வரும், ஹேரில் ஸ்மெல் வரும், அப்படியே பிசுன்னு இருக்கும் முடி. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்விசிபிள் டேண்ட்ரஃப்னு சொல்லுவோம். அதனால தான் வந்து இந்த கிராஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது இந்த கிராஸ் இன்ஃபெக்ஷன், இந்த கருப்பு கலரில் அந்த டாட்ஸ் வர்றது, இந்த பிம்பிள்ஸ் வர்றது எல்லாமே இந்த டேண்ட்ரஃப்னால வர்றது தான். இப்போது தலைக்கு நம்ம நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு
ஹேரை பராமரிக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய வந்து தலையில் அப்படியே நிறைய எண்ணெயை சொதன்னு தடவிக்கிட்டு எனக்கு நல்லா முடி வளரணும் அப்படின்னு தடவுறது எல்லாமே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். யாருக்குன்னா இந்த டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அது வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டில் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். அதனால நம்ம வந்து அளவாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஃப்ரீக்வெண்ட் ஹேர் வாஷ் அப்படின்னா டெய்லிக்குமே தலை குளிக்கலாம். ஆம்பளை பசங்க டெய்லி தலை குளிக்கலாம். பொம்பளைங்க அப்படின்னா பெண்கள்னால் பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1 நாள், ஃபீமேல்லாம் வந்து 1 விட்டு 1 நாள் தலையை வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி வாஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதனோட ப்ரொலிஃபரேஷன், அதனோட க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் ஹேர் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணுறதுனால அந்த கிராஸ் இன்ஃபெக்ஷன், அந்த அப்பர் செஸ்ட்டில் அப்பர் பேக்லலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்ஸ் வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஈஸியாக நமக்கு வந்து சரி பண்ணக்கூடிய ஹோமியோபதி மெடிசன் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நான் ஹோமியோபதி மெடிசன் வந்து கடைசியாக சொல்கிறேன். என்ன மெடிசன் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். பட் வந்து இயற்கையாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சரி பண்ணக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் தேய்க்கிறதுனால அது நல்லா வந்து இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டில் க்ரோ ஆகிறதுனால கொஞ்சம் எண்ணெயெல்லாம் குறைச்சி தடவிக்கிறது. இப்போ இயற்கையாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இயற்கையில் நம்ம டேண்ட்ரஃபை சரி பண்ணக்கூடிய மூலிகைகள் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு தடவை நம்ம வாரத்துக்கு 1 நாள் இந்த பேக் போட்டுக்கலாம். அதர்வைஸ் மற்ற நாள்லாம் நீங்கள் வந்து ஷாம்பு போட்டுக்கலாம். இப்போ வாரத்தில் 1 நாள் போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை இருக்கு இல்லையா, வேப்பிலை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம். ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுட்டு நம்ம தலையை குளிக்கலாம். அது வந்து சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் ஆகிறதுக்கு நீம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கத்தாழை ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு கத்தாழை அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு தலை வாஷ் பண்ணலாம். அதான் வீக்லி ஒன்ஸ் கரிசலாங்கண்ணி பேக் போடலாம், துளசி பேக் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி, நம்மளாம் சின்ன பிள்ளையில் இருக்கிறப்போ செம்பருத்தி அரைச்சி நல்லா தேய்ச்சிப்போம். அரைச்சி நல்லா குழன்னு தேய்க்கிறப்ப நிறைய நுரையோடு பார்த்திங்கன்னா தலை குளிச்சதுக்கப்புறம் அது அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஷைனிங்காக ஒரு கண்டிஷனிங்காக அவ்வளோ அழகாக ஹேர் இருக்கும். இப்போலாம் அதெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம். அந்த செம்பருத்தி பேக் போடுறதெல்லாம் மறந்தே போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து உடம்பு சூட்டை தணிக்கிறோன்னு சொல்லிட்டு வெந்தயத்தை ஊற வச்சு அது தயிரில் கலந்து அது தலையிலலாம் தேய்ப்போம். அதெல்லாமே வந்து நம்ம பண்ணோம்னா டேண்ட்ரஃபுக்கு ஒரு நல்ல ஒரு மெடிசன். இப்போ சித்தாவில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஸ்பெஷலாக சொல்லுவாங்க, பொடுதலை பொடி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பொடுதலை பொடி, அவுரி பொடி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவுரி பொடி பார்த்தீங்கன்னா இந்த நீல அவுரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் டை தயாரிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே இந்த ப்ரீமேச்சர் கிரே ஹேர்லாம் வந்து குறைக்கும், நல்லா குறைக்கும். இதெல்லாமே வந்து நம்ம ஒரு பேக்காக போட்டுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எப்படின்னா அதை நம்ம வந்து நல்லா அது ரெண்டுத்தையும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பவுல்ஸில் போட்டு அதில் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் கலந்து நம்ம தலையில் ஒரு ஹேர் பேக் போட்டு, ஹேர் பேக்குன்னா அப்படியே அப்பிக்கிறது இல்லை, அப்படியே ஹேரை பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வகுடாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணோம்னா, இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டு குளிச்சாங்களா குளிக்க மாட்டாங்களா அப்படின்னே தெரியாது, ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவாங்க. அதில் ஹேர் வாஷ் வேறு பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவசரம் என்ன, நம்ம தலையை வந்து இப்படி வேகமாக குளிச்சுட்டு வர்றதுனால கூட நமக்கு ஹேர் லாஸ் வர்றது, அதில் அழுக்கு இருக்கிறது, ஒழுங்காக போகாமல் இருக்கிறதெல்லாம் நமக்கு வரும். அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுத்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம். அதாவது நல்லா மசாஜ் பண்ணி நல்ல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம நல்லா மசாஜ் பண்ணோம்னா நம்ம தலைக்கு வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறதுனால அந்த டேண்ட்ரஃப்லாம் ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி நம்ம இயற்கையாக நிறைய இருக்குது. துளசி பேக் போடுறது, செம்பருத்தி பேக் போடுறது, ஆலோவேரா பேக் போடுறது, இதெல்லாம் போட்டு நம்ம டேண்ட்ரஃபை வந்து ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஹோமியோபதி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பில் வந்து நிறைய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இருக்குது. அதாவது ஆர்னிக்காங்கிற ஒரு மெயின் மெடிசனை வச்சு நல்ல ஒரு நிறைய ஸ்டாஃபிசாக்ரியா அந்த மாதிரியெல்லாம் மெடிசன் வச்சு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து நிறைய வருது. அது நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குது. நிறைய பேர் வாங்குறாங்க அந்த ஷாம்பு இல்லாமல் நம்ம மெடிசனாக பார்க்குறப்போ ஒரு பேஷண்ட்லாம் வந்து என் பொண்ணுக்கு இந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்த மெடிசன்லையும் நீங்கள் கொடுத்த ஷாம்புலையும் சுத்தமாக மறைஞ்சிச்சு, நான் இது வந்து ஒரு ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆக்சுவலி நீங்கள் டேண்ட்ரஃப்னு சொன்ன பிறகு தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாருக்கும் நான் பார்க்குறவங்களுக்குலாம் இது மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் இது வந்து பொடுகுனால தான் வருது, நீ ஹோமியோ மெடிசன் எடுங்க அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃபுக்கு ஆர்சனிக்கம் ஆல்பம், பாஸ்பரஸ், மெசீரியம், கிராஃபைட்டிஸ், கேலிசெல்ஃப் இந்த மாதிரி நிறைய பெஸ்ட் மெடிசன், தூஜா இந்த மாதிரி நிறைய பெஸ்ட் மெடிசன்ஸ்லாம் இருக்குது. இன்டேக் உள்ளர எடுத்துக்கிற மெடிசன்ஸ் இருக்குது. இதை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஸ்கின் க்ளோ ஆகுது, அவங்களுக்கு அந்த ரேஷஸ் மறையுது,
தலையில் இருக்கிற ஹேர் லாஸ் கம்மியாகுது, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் மறையுது, நிறைய பேஷண்ட் எடுக்கிறாங்க. இப்போ வந்து நம்மளாக போய் இப்போ நான் சொல்கிற மெடிசன்ஸ்லாம் நம்மளாம் மெடிக்கலில் எடுக்கக்கூடாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்கள் உடம்புக்கு என்ன மெடிசன் சூட்டபிள் ஆகும், உங்களுக்கு என்ன பொட்டன்சி செலக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எது வந்து கரெக்டான மெடிசன் அப்படின்னு டாக்டர் தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படி செலக்ட் பண்ணி கொடுக்குறப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறுவீங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இப்போ டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க நான் சொன்னேன்ல பில்லோவில் கொட்டுது அப்படின்னு, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஒரு துண்டு போட்டுக்கலாம். துண்டு போட்டுட்டு அதை டெய்லிக்கும் படுத்துக்கலாம். காலையில் எழுந்துச்சி அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது மாதிரி திரும்பி டெய்லி ஒரு துண்டு போட்டுக்கலாம். நான் இப்போ சொல்கிற மெத்தட்ஸில் அந்த நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பேக்கெல்லாம் போட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இயற்கையாக உள்ளுக்கு நிறைய குளிர்ந்த பானங்கள், நியூட்ரிஷியன், அதாவது நிறைய நட்ஸு, அந்த மாதிரி பழம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஹேர் லாஸுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுங்க. இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்குமே ஹோமியோபதி மெடிசன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணி நமக்கு ஹேர் லாஸ், டேண்ட்ரஃப், ப்ரீமெச்சூர் கிரே ஹேர், ஸ்கின் ரேஷஸ், அந்த கிராஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் நல்லா குறைக்குது. நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கோங்க. மெடிசன் எடுத்து நீங்களும் ஆரோக்கியமாக உங்கள் தலையை வச்சு அழகாக ஹேர் அப்படியெல்லாம் காமிச்சு அழகாக ஹேர் நீட்டாக வளர்த்துக்கோங்க. முடியை நீட்டாக வளர்த்து நீங்களும் ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.